வணக்கம் மக்களே. இன்றைக்கி சண்டே என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, என்னதான் நம்ம காசு பணம் சம்பாதிச்சாலும் ரோட்டில் வாழ்கிற மக்களுக்கு சாப்பாடு. ஹீரோ சார் இருங்க ஹீரோ சார், அப்பா அம்மாவை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களே வெளியே கூப்பிட்டு போகிறீங்க. ஆமாம், ரோட்டில் வாழ்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரீங்க. இப்போது ஆர்ஃபனேஜுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரி, நான் ஒரு எடிட்ரு, அதுவும் இல்லாமல் தம்பி வேறு. சரி, என்னை எங்கேயாவது ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்னு தோணுச்சா? கரெக்டு தான். இது வரைக்கும் மைண்டில் கொஞ்சம் கூட வரல. சரி, ஓகே, உனக்கு என்ன, எப்போ உன்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் அவ்வளோதானே. நீ கவலையே படாத, உனக்கு சூப்பரான ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். ஓகேவா? ஓகே, டன். ஸோ இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம்னா, ராயப்பேட்டையில் லொக்கேட் ஆகிட்டுருக்க கேப்டன் மெஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். சரி வாங்க நம்ம போகலாம். நம்ம அங்கேருந்து சாப்பிட்லான்னு வந்தது எங்கன்னா நம்ம கேப்டன் மீல்ஸுக்கு தான். ஆனால் அப்புறம் பார்த்தா நம்ம வந்த டைமுக்கு அதுக்கும் ரைஸ் க்ளோஸ்ன்றாங்க. இருந்தாலும் நம்ம மேலே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். செம்மையாக நிற்கிறாருல்ல, அப்படியே ஐயா ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போகலாம். சிங்கம் மாதிரி பார்த்துப்போம். எப்படி இருக்குன்னு நீங்கள் என்ன குறிப்பீங்க? பருக்கிறதா நான்வெஜ் ஒரு பிளேட் எடுங்க. பிளேட் முடி இருக்குது, அநேகமாக முடி இருக்குது. நம்ம ஐயாவோட சாப்பாட்டுக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். முடி இருக்குது. ஸோ அநேகமாக ஐயா நம்ம கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு சாரோட ஹோட்டலில் சாப்பிட்றது. ஐயா பேரில் நடக்கிறதுன்றது பெரிய விஷயம். இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. என்ன கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் கொஞ்சம் எல்லாமே கிடச்சிருக்கோம். எடிட்டர் சார் ஓகே தானே உங்களுக்கு? எனக்கு டபுள் ஓகே. நான் இங்கே வந்து சாப்பிடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. புரியல? இங்கே வந்து சாப்பிடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. நல்லா இருக்கு சார். உண்மையிலே சார் மறைஞ்சதுக்கப்புறம் ஒரு பேரில் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு. சரி, சீரியஸ் சிறப்பமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். சந்தோஷமாக இருக்குது.
கலியுக கர்ணன்றது என்றைக்குமே இவர் மட்டும்தான். அந்த கர்ணன் வந்து புராணத்தில் இருந்தார், அந்த சாமி கடவுளில் இருந்தார். நமக்கு தெரிஞ்ச கர்ணன் இவர் தான். என்றைக்குமே கலியுக கர்ணன் இவர் மட்டும்தான். இவருக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து எல்லாருமே வயிறார சாப்பாடு போட்டவர். இன்றைக்கி அவர் பேரில் எல்லாம் சாப்பாடு